சென்னை மாநகரத்தில் ஒரு 7 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சது. இது இயல்பா பெய்யக்கூடிய மழை தான். அதனால ஒரு 5-6 மணி நேரத்தில் அந்த தண்ணி தானா வடிச்சிடும். ஆனா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் ஒரு மிகப்பெரிய பில்டப்பை ஏற்படுத்தி இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம், முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் ஏதோ விரைவாக செயல்பட்ட காரணத்தினால சென்னை மாநகரத்தில் இருக்கிற சாலையில் இருக்கின்ற நீரெல்லாம் வடிந்ததா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மழை குறைவா தான் பெஞ்சிருக்குது. அத்தனை ஊடக நபருக்கும் பத்திரிகை நபருக்கும் தெரியும். ஆனா இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக திட்டமிட்டு ஒரு பொய்யான, ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதோட இந்த புயலால் இங்க இருக்கின்ற கடலூர் மாவட்டம், விழுப்புரம் 2 மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டுகின்றது. குறிப்பா மயிலத்தில் சுமார் 51 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது 24 மணி நேரத்தில். கடலூர்லையும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது. இதனால இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் சுற்றியுள்ள விளைநிலங்களில் குறிப்பா நெற்பயிர்கள் இந்த கனமழையால், வெள்ளத்தால் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டுகின்றன. அதோடு அந்த வீடூர் அணைக்கு பக்கத்தில் சவுக்கு பயிரிட்டு இருக்கிறாங்க, கடலை பயிரிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீரில் மூழ்கி சேதமடைஞ்சிருக்கின்றது. இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதேபோல டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்திருக்கின்றன. அதில் இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் 1 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர் இந்த வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது. அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும்.